தவறு பண்ணிடுறோம். அந்த சரி. தப்புல இருந்துட்டு நம்ம திரும்ப 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 அது குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியல. மீண்டும் மீண்டும் தவறு தான் செய்யறோம். அதை நம்ம திருப்பிக்கணும்னு நினைச்சாலும் முடியல. அது எதனால முடியாது? ஒரு விஷயம் இருக்குதுயா, இப்போ நீங்க தப்புன்னு மென்ஷன் பண்ணீங்கல்ல, அந்த ஒரு காரணம் வெளியே வர முடியல. சொந்த புரிதுங்களா? இப்போ நம்ம ஒரு செயல் செய்யறோம், ஏதோ ஒரு சூழல்ல நம்ம ஒரு தவறு பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது, சரிங்களா? ஏதோ சூழல்ல தவறு பண்ணக்கூடிய ஒரு செயல் உருவாகுது, தவறு பண்ணிடுறோம். இப்ப நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த ஒரு செயல் ஒரு சூழல்னால ஒரு செயலை செஞ்சுறீங்க, அது தப்பா இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் பண்ண தப்பு பண்ணிட்டேன் நானு அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆணித்தனமா வைக்கிறீங்க அதுக்கு. ஆனா அந்த தப்புக்கு காரணம் சூழல்னு உங்களால மென்ஷன் பண்ண தெரியல உங்க யாருக்குமே. இப்போ தவறு காரணம் சூழல் தான். சூழல் சரியா இருந்தா யாரும் தவறு பண்ண போறது இல்லைங்க, இதானே உண்மை? அது ஒரு தவறுக்கு காரணம், ஒரு சண்டைக்கு காரணம், ஒரு தவறுக்கு காரணம், எல்லாமே ஒரு சூழல் தான் காரணம். சூழல் சரியா இருந்துச்சுன்னா நீ அந்த பிரச்சனை உங்களுக்கு வரப்போறது இல்லை. அப்ப சூழல் சரியில்லைன்னா தான் இந்த தவறு செஞ்சேன்றதுதான் உண்மை. ஆனா அது உங்க யாருக்கும் தெரிய மாட்டேது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன், நான் தேவையில்லாம பேசிட்டேன், ஏதோ சொல்றீங்க இல்லையா? அது காரணம் சூழல்னு நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா நீங்க அதை விட்டு ஈஸியா வெளியே வரலாம். இப்ப சொல்றது புரியல, நீங்க தப்புன்னு மென்ஷன் பண்றதுனால வெளியே வர முடியல. ஏன்னா நீங்க தப்புன்னு நீங்க மென்ஷன் பண்ணா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, தப்புன்னு மென்ஷன் பண்ணோடனே நீ கெட்டவனு முடிவு பண்ணுவ. அதுக்கு அடுத்தது முதல்ல தப்புன்னு முடிவு பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீ கெட்டவனு முடிவு பண்ணுவ, அப்புறம் நான் சரியே இல்லாதவனு உங்களுக்கு இன்னொரு என்ன ஆணித்தனமா தோணும். திருப்பி திருப்பி நான் போனா அதை ஸ்டாப் பண்ணிட்டே போகும். அது ஃபர்ஸ்ட் சொன்ன பாரு தப்புன்னு, அதுல இருந்து தான் இது ஒன்னொன்னா உருவாகும். நீ தப்புன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நம்ம சரியே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தோணும், நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு தோணும். இது இன்னொன்னு ஸ்ட்ராங் பண்ணும். இதுவே நீ மட்டும் சூழல் தான் காரணம், இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு ஒரு எண்ணத்தை நீ வச்சுப்ப அப்படின்னா நீ ஆட்டோமேட்டிக்கா அந்த தப்பை திருப்பி செய்யக்கூடிய சூழல் கட்டாயம் நின்றுடும். நீ அந்த சூழலே ஏற்படாத அளவுக்கு ஒரு எண்ணத்தை உன்னால கொடுக்க முடியும். இது காரணம் சூழல் தான் போது, இப்ப சூழல் நடக்கும் போது நான் பண்ணிருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னும் போது நீ தப்பை பத்தி பேசவே இல்லை, நீ சூழலை பத்தி மட்டும் பேசுற. ஏன்னா சூழல் கொடுக்க சம்பந்தம் இல்லை. அப்ப என்ன ஆயிடுனா, அந்த சூழல் மேல தப்பு போட்ட உடனே நீ தப்பான இல்லது கரெக்ட் ஆயிடும், சூழல் தான் தப்புன்னு புரிஞ்சிடும். அப்படி புரிஞ்சோன்னா நீ அத்தனை சூழல் இல்லாம இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் விட்டு தோண ஆரம்பிச்சிடும். நீ தப்பான அப்படின்னா இந்த தேவையில்லாத சிந்தனை வரத்தன சூழல் கட்டாயிடும். கட்டாயினா தப்பு விட்டு ஈஸியா வெளியே வந்துடலாம். நம்ம அதே நேரத்துல இப்ப நம்ம தவறு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு உணரனா, இப்போ சூழல் எல்லா நேரமும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது இல்லையா? இல்லையா, சூழல் எல்லா நேரமும் கண்ட்ரோல்ல இருக்காது. சூழலுக்குன்னு ஒரு வாய்வு, அதுக்குன்னு ஒரு உருவங்குது இல்ல. இப்ப சூழல் நான் சொல்றேன், இப்ப சூழல் தான் தப்பு பண்றீங்க நீங்க எல்லாரும். சூழல் தான் சண்டை நடக்குது, சூழல் தான் எல்லாத்தையும் பண்ணுது. நீங்க பண்ணதை சூழல் மேலதான் கொடுக்கணும். நீங்க உங்க மேல எடுத்துக்கூடாது. நீங்க உங்க மேல எடுத்துக்கணும் என்ன ஆயிடுனா, சூழல் உன்னோட மாறிடும். சூழல் டைப் பண்ணி நீ தான் அதுக்கு காரணம் நீயே சொல்லுவ. சூழல்னு சொன்னா நீ அதை விட்டு விலகி நிக்கலாம், நீ தான் சொன்னா உன்னோட சூழல் வந்து அப்ளை ஆகிற மாதிரி ஆயிடும். சொல்லு புரியுதுங்களா? இது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நீ இன்னும் அதிகமா சொல்லும்போது தப்புன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் நான் கெட்டவன்னு சொல்லுவேன். இதனால என்ன இன்னொரு விஷயம் தான் நடக்கும்னா, நீ திருப்பி திருப்பி அதை செய்யக்கூடிய சூழல் உருவாகும். உங்களுக்கு அந்த தவறையே திருப்பி திருப்பி செய்வேன். முதல்ல மென்ஷன் பண்ண பாரு, நான் தப்புன்னு மென்ஷன் பண்ண பத்தி அது என்ன பண்ணா திருப்பி அதே செய்ய வைக்க சூழல் உருவாகும். அது என்ன காரணம்னா, நீ தப்புன்னு மென்ஷன் பண்ணா சரியில்லைன்னு மென்ஷன் பண்ணுவேன், நான் ரொம்ப கெட்டவன் இப்படி மென்ஷன் பண்ணா நீ ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருப்ப பாரு, அதை சேர்த்துக்கு போக மாட்டேன். ஏன்னா சரியில்லை, நான் கெட்டவனாகிறேன், நான் தப்பானாகிறேன். நீ ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணவனே இவ்வளவு மென்ஷன் ஆகி நீ ஒரு நல்ல செயலை செஞ்சுட்டு இருக்கல, அதுகிட்ட போற சூழலை தத்து வச்சிரும். அது நீ அங்க அதுக்கு போகவே மாட்டேன். ஏன்னா நான் கெட்டவனா சரியில்லை, நான் போக மாட்டேன். அங்க போக மாட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன், நீ திருப்பி எது தப்புன்னு சொல்லி அதே செய்யறதுக்கு போவேன். ஏன்னா நீ சூழல் காரணம்னா நீ தப்பு பண்ணலன்னு ஒரு எண்ணத்தை உனக்குள்ள வச்சிருந்தா நீ ஆட்டோமேட்டிக்கா நல்லது செஞ்சுட்டு அதுக்கு ஈஸியா போய் நல்லது செய்ய முடியும். திருப்பியும் நீ செஞ்சுட்டே போனா உனக்கு சூழல் வந்து அந்த சூழல் இல்லாம போய் இந்த சூழல் அதிகமாத்து வாய்ப்பா இருக்கும். உனக்கு அந்த மாதிரி சூழல் அமையாம போவோம். நீ தப்பு தான், நான் பண்ணது சரியில்லை, நான் கெட்டவன் முடிவு பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவீங்க, அதனால நான் நல்லவன் இல்லை, அதனால நான் வந்து நல்ல செயல் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். அதுக்கப்புறம் அது தோணுனே நீ நல்ல செயல் அதுக்கிட்ட நீ போக மாட்டேன். அது போகாம நீ விட்டீங்க நின்னோட என்ன நீ திருப்பி அந்த கெட்ட செயலியை திருப்பி செய்ய வைக்கும். இதுதான் இங்க நடக்குது. இதை நீங்க எல்லாரும் தெளிவா புரிஞ்சீங்கன்னா இதை விட்டு ஈஸியா வெளியே வந்துடலாம். இங்க எல்லாத்துக்கும் காரணம் சூழல் தான். நீங்க ஒன்னும் எடுத்து பாருங்க, எல்லா தவறு செஞ்சவங்களும் எடுத்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சூழல் தான் காரணமா இருக்கும். யாரும் அவனை ஆசைப்பட்டு செய்ய மாட்டான். அந்த ஆசைன்றது என்னன்னா அவன் உருவாக்குவான் அந்த சூழலை கூட. நம்ம இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு ஆசை வந்தோடனே அந்த சூழலை வந்து கிரியேட் பண்றான். இவன் கிரியேட் பண்ண உடனே அந்த சூழல் உருவானே அவன் செஞ்சிருவான். செஞ்ச உடனே தப்பா மாறும். ஆனா அவன் அப்ப கூட சூழல் தான் காரணம்னு அவன் சொல்லிட்டான்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த தப்புல இருந்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டானா அவன் ஈஸியா அவன் எப்பவுமே சரி நல்லது அவனால செய்ய முடியும். நான் காரணம் இல்லைன்னு அவனால மென்ஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீ தானே கொடுக்குற. தப்புன்ற கமெண்ட் நீ தான் கொடுக்குற, தப்புன்ற கமெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா மாறிட்டு போகுது. நீங்க தப்புன்ற கமெண்ட் மட்டும் கொடுக்குறது ரெடியா இருக்கிறீங்க, தவறுலன்னு கமெண்ட் ஏன் கொடுக்க மாட்டோம். இந்த கமெண்ட் நீங்க தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்கும் போது தான் இது மாறும்.
சொந்த புரியுதுங்களா? அப்போ இது கட்டாயம் உங்களுக்கு அந்த தவறை விட்டு வெளியே வரது பெரிய சொல்யூஷனா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் சூழல் தான், நீங்க கிடையாது அப்படின்றது 100% நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் நீங்க செஞ்ச தவறை விட்டு ஈஸியா வெளியே வந்துடலாம். ஆனா அது அந்த நம்ம தப்பு செய்யலனாலும் அந்த சூழ்நிலை ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னா ஒரு உயிர் பாதிக்கப்படுதுன்னா அது நான் அந்த ஒரு இது நம்மளை தாக்கிட்டே இருக்குங்க. அப்படிலாம் தாக்கலாம் எதுவுமே தாக்காது. எல்லா செயலுமே நீ என்னவா சொல்றியோ அதை பொறுத்துதான். சொந்த புரியுதுங்களா? நீ எந்த இங்க நன்மை தீமைன்னு ஒண்ணு இல்ல. நீ தீமைன்னு மென்ஷன் பண்ண தீமை. நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படி சூழல் தான் செய்ய வச்சிருந்தா முடிஞ்சு போச்சு. நான் தவறு தான் பண்ணிட்டேன், நான் தீமை தான் பண்ணிட்டேன், அப்பதான் தீமையா அது விளையும், அப்பதான் தவறா மாறும். அப்போ இன்னும் உன்னோட வார்த்தையோட தன்மை வீரியமாக்கின்னு சொல்லின்னு இருக்கும். அப்படி சொல்லனால உன்னால அதை விட்டு வெளியே வரவே முடியாது. இல்ல இதுதான் இதுக்கான சொல்யூஷனு. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க, சூழல் தான் காரணம் மென்ஷன் பண்ணா நீங்க தப்பு தவறுன்ற வார்த்தை இதுல சொல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ செஞ்ச தவறு விட்டு ஈஸியா வெளியே வந்துடலாம். ரெண்டாவது அந்த மாதிரி சூழலே அமையக்கூடாதுன்னு உன்னால நினைக்கவும் முடியும். சூழல் தானே காரணம், இந்த மாதிரி சூழல் நான் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மென்ஷன் கொடுக்கும்போது அப்ப சூழல் உங்களுக்கு வேண்டாமான்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக் சூழல் நடக்காம போறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதோட தவிர நீங்க ஈஸியா செய்ய மாட்டீங்க, ஈஸியா வெளியே வந்துடலாம். அப்படி வெளியே வந்தாதான் நீங்க அந்த எப்பவுமே ஒரு நல்ல செயல், அந்த நல்ல செயலை உங்களுக்கு டீப்பா செய்ய முடியும். ஆனா நீங்க தப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கனாலே அதை விட்டு வெளியே வர்றது கஷ்டம். நீங்க தயவுசெய்து எந்த விஷயம் செஞ்சா அது தப்புன்னு மென்ஷன் பண்ணாதீங்க, நான் சரியில்லைன்னு மென்ஷன் பண்ணாதீங்க. இது இயற்கையா நடந்தது நினை, சூழல் தான் காரணம் நினை, அதுல தவறே இல்லை. அதை உன்னத்துக்கு சொல்லிவிட்டீங்கன்னா நீங்க தான் மாட்டி அப்புறம் அவஸ்தை பண்ணும், சின்னது பெருசா மாறும். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.